திருப்புவனத்தைச் சேர்ந்த ஒரு அப்பாவி இளைஞர் திரு அஜித்குமார் என்பவர் தமிழக காவல்துறை அதிகாரிகளால் கடந்த மாதம் அடித்து கொலை செய்யப்பட்டார். திருப்புவனம் அருகே உள்ள வெட்காளியம்மன் கோவிலில் வைத்து. அந்த வழக்கில் ஏற்கனவே நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்த நிலையில் கடந்த முறை விசாரணைக்கு வருகின்ற பொழுது சிபிஐயிடம் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும், சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து மேற்கண்டு நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அது மட்டுமில்லாமல் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது அரசு தரப்பில் எந்த ஒரு காம்பன்சேஷனும் அந்த விக்டிம் ஃபேமிலிக்கு கொடுக்காம இருந்தாங்க. அதனால அந்த வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டதோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மானிட்டரியா, அதாவது பணமா என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீதிமன்றம் கேட்டு இன்று நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருந்தாங்க அரசு தரப்ப. இன்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் கொடுத்த தகவல் படி ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி 7,50,000 ரூபாய் நாங்கள் அவங்களுக்கு விக்டிம் காம்பன்சேஷனா ஏற்கனவே கொடுத்து விட்டோம். அது மட்டும் இல்லாமல் 3 சென்ட் நிலமும் அது மட்டும் இல்லாமல் ஆவினில் பணி வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் அவர்களது வாதத்தை முன்வைத்தனர். இதற்கு எதிராக எங்கள் தரப்பிலிருந்து நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு தீர்ப்பினை சுட்டிக்காட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இதே போன்ற ஒரு கஸ்டடி டார்ச்சர், அது கஸ்டடி டெத்து கிடையாது, கஸ்டடி டார்ச்சர் செய்யப்பட்டு ஒருவர் பாதிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்த சூழ்நிலையில் அவருக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் 50 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது.